கண்ணா செகண்ட் சம்முடைய செகண்ட் சப்டிவிஷன் தான் இன்டெகிரல் ரூட் ஆஃப் 81 பிளஸ் 2x பிளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் dx உடைய வேல்யூ என்ன அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. சமுக்கான ரிசல்டன்ட் வேல்யூ எழுதுறதுக்கு முன்னாடி கிவன் இன்டெகிரலை ரீஆல்டரேட் பண்ணி எழுதிருந்தேன். இன்டெகிரலா ரூட் ஆஃப் 81 9 ஸ்கொயர்னு எழுதிடலாம் பிளஸ் 2x பிளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் dxன்னு எழுதிடலாம். என்ன ஃபார்முலா பேஸ்ல இருக்கா? இன்டெகிரல் ரூட் ஆஃப் கான்ஸ்டன்ட் ஸ்கொயர் பிளஸ் வேரியபிள் ஸ்கொயர் ஃபார்மேட்ல இருக்கு. கான்ஸ்டன்ட் ஸ்கொயர் பிளஸ் வேரியபிள் ஸ்கொயர் அப்படி ஃபார்மேட்ல இருந்ததுன்னா அதோடைய ரிசல்ட்டை எக்ஸ் பை 2 ரூட் ஆஃப் த கிவன் கொஸ்டின் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் பை 2 லாக் மாட் எக்ஸ் பிளஸ் ரூட் ஆஃப் த கிவன் கொஸ்டின் பிளஸ் சி. இதுதான் இந்த ஃபார்முலாக்கான எக்ஸ்பேன்ஷன் ரிசல்ட். இப்போ நம்ம வேல்யூ ஆஃப் ஏ என்ன வேல்யூ ஆஃப் எக்ஸ் என்ன அப்படி சொல்லி டிக்ளேர் பண்ணிட்டோம்னா அதை அப்படியே ரீப்ளேஸ் பண்ணோம்னா நமக்கு சொல்யூஷன் கிடைச்சிடும். ஓகே, ஸோ இயர் வேல்யூ ஆஃப் ஏ என்ன இருக்கா? ஏ இருக்க வேண்டிய இடத்துல 9 இருக்கா, கமா எக்ஸ்க்கு பதிலாக எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல 2x பிளஸ் 1 இருக்கா. வேல்யூஸை ரீப்ளேஸ் பண்ணிடலாம். கிவன் இன்டெகிரல் ஐன்னு எடுத்துக்கிறேன். கிவன் கொஸ்டின் ஐ இஸ் ஈக்குவல் டு இந்த கிவன் கொஸ்டினுக்கு பதிலாக ஐ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை 2 எக்ஸுக்கு பதிலாக 2x பிளஸ் 1 2x பிளஸ் 1 பை 2 ரூட் ஆஃப் த கிவன் கொஸ்டின். கிவன் கொஸ்டின் என்ன மேலே இருக்கு 81 பிளஸ் 2x பிளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் பை 2. ஏ உடைய வேல்யூ 9. ஏ ஸ்கொயர்னா 81 பை 2 லாக் மாட எக்ஸ் உடைய வேல்யூ என்ன 2x பிளஸ் 1 2x பிளஸ் 1 பிளஸ் ரூட் ஆஃப் a square plus x square. a square plus x square is given question. Given question is 81 plus 2x plus 1 the whole square. Okay, whole square right plus c. அப்போ given value expand அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். ரீப்ளேஸ் பண்ண உடனே டைரக்டா கான்ஸ்டன்ட் எழுதலாமானா அதை ஒரே ஒரு ஃபைனல் செக் மட்டும் பண்ணிடணும். எக்ஸுக்கு பதிலாக நீ என்ன வேல்யூ எடுத்திருக்கியோ அதை ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணி டினாமினேட்டர்ல எழுதணும். அப்புறம் கான்ஸ்டன்ட் இருந்தால் சம் முடிஞ்சது. சரி, எக்ஸுக்கு பதிலாக 2x பிளஸ் 1 இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸ்பேன்ஷனை முடிச்சிட்டோம். இந்த கிவன் கொஸ்டினை இந்த வேல்யூக்கு ஈக்குவலாக எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டோம். அடுத்ததா எக்ஸுக்கு என்ன வேல்யூ எடுத்திருக்கு அதை டிஃபரன்ஷியேட் பண்ணி டினாமினேட்டர் எழுதணும். 2x டிஃபரன்ஷியேட் பண்ணா 2, அதை ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணி டினாமினேட்டர் எழுதியிருக்கேன். ஓகே, 1 டிஃபரன்ஷியேட் பண்ண 0. அப்புறம் பிளஸ் சி கான்ஸ்டன்ட் போட்டு சம் முடிஞ்சிடும். சம் இதுல எழுதிக்கலாம், இல்லை இதை விட சிம்பிளிஃபை பண்ண முடிஞ்சதுன்னா சிம்பிளிஃபை பண்ணி எழுதிடலாம். இப்போ i is equal to இந்த லாஸ்ட்ல இருக்க 1/2 எடுத்து முன்னாடி எழுதிடுறேன். 1/2 இன்டூ பிராக்கெட்டுக்குள்ள 2x பிளஸ் 1 டிவைடட் பை 2 இன்டூ ரூட் ஆஃப் 81 பிளஸ் 2x பிளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர்னு இருக்கு. ஓகே, அடுத்த ரெண்டாவது டேர்ம் பிளஸ் 81/2 லாக் மாட் 2x பிளஸ் 1 பிளஸ் ரூட் ஆஃப் 81 பிளஸ் 2x பிளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு இருக்கு. பிளஸ் சி ரிசல்ட் இருக்குன்னா பிராக்கெட்டுக்குள்ள இது ஃபுல்லா ஒரு டேர்ம், இது ஃபுல்லா ரெண்டாவது டேர்ம். இந்த ரெண்டு டேர்முக்குமே காமன் டினாமினேட்டரா இந்த 2 இருக்கு. ஓகேவா, இந்த 2 தான் இது ஃபுல்லா ஒரு டேர்மா, இது ஃபுல்லா ஒரு டேர்மா, ரெண்டு டேர்முக்கு காமன் டினாமினேட்டர் 2 இருக்கு. இந்த 2வை காமனா நான் வெளியே எடுத்த இந்த 2 இருக்கு இல்லையா, காமனா வெளியே எடுத்து நான் முன்னாடி எழுதிடுறேன். ஓகேவா, therefore 2 2s are 4 ஆயிடும். 2 2s are 4. இதுதான் புக்கில் இருக்கிற ஃபைனல் ஆன்சர். வீடியோ பாஸ் பண்ணிட்டேன். மேலே ஸ்டெப் பார்த்தாலே தெரிஞ்சிடும். இங்கேயே 2 காமன்ல இருக்கு, இங்கேயும் 2 இருக்கு. ரெண்டுமே காமனா 2 வெளியே எடுத்தலாம். ஆல்ரெடி வெளியே 2 இருக்கு. 2 2s are 4 அப்படின்னு சொல்லி ஃபைனல் ரிசல்ட் எழுதிடலாம். வீடியோ பாஸ் பண்ணி கால் பண்ணிடுங்க. தேங்க்யூ எவ்ரி ஒன்.